ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க 11th ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர். ஸோ நான் அதில் எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அது அண்ட் எது உங்களுக்கு நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பர்சனலாக எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ நீங்கள் பார்க்குற செகண்ட் கொஷின் அண்ட் ஃபோர்த் கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த 7th கொஷின் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது 1 மார்க்லேயும் வரும், 5 மார்க் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 9th ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ உங்களுக்கு 11th மேக்ஸ் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் மார்க் எடுக்க முடியும். பாஸ் ஆகணுன்னா கூட உங்களுக்கு 1 மார்க் தான் ரொம்பவுமே எசென்ஷியல். 13 வெக்டர் அல்ஜீப்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 13 நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஆர்டர் ஆஃப் 1 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் சொல்கிறது வந்து பப்ளிக் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது, அதுதான் இது. ஸோ அதே மாதிரி 15th பார்க்குறீங்க, த வேல்யூ ஆஃப் லிமிட் எக்ஸ் நாட் ஸோ எக்ஸ்டெண்ட் டு 0 அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 16th இம்பார்ட்டண்ட். 18th ரூட் tan x டிவைட் பை sin 2x dx அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சென்டம் முன்னாடி போனால் 1 மார்க் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக 7 1 மார்க் வந்து புக்கிங் தான் வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். 20th ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராபபிலிட்டி. 22 இம்பார்ட்டன்ட். 20 பாலிகான் ஹேஸ் 90 diagonals. அதே மாதிரி 25 த லென்த் அது இம்பார்ட்டன்ட். 26 ஸோ அந்த 28 நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைன் dy by dx அது ஈஸி தான். அது 29 இன்டெகிரேஷன், ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 30 கம்பல்சரிக்கு வந்து நாங்கள் ஒரு கொஷின் தனியாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 32 பார்க்குறீங்க, ஃபைன் த பாசிட்டிவ்ஸ் நம்பர் ஸ்மாலர் தேன் 1 டிவைட் பை 2 பவர் 1000. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நான் சொன்ன மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் 34 வந்திருக்கு பாருங்கள். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்க்குறீங்க, கான்ஸ்டன்ட் டேர்மும் முடிஞ்ச அளவுக்கு அது ஓரளவுக்கு டஃப்பான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து தரவு பண்ண பாருங்கள். அதே மாதிரி 39 பார்க்குறீங்க, ஸோ இன்டெகிரேஷன் எக்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் அது யூவி மெத்தட்னு நினைக்கிறேன். 40th பார்க்குறீங்க, 40th வந்து வெக்டர் அல்ஜீப்ரா. ஸோ அந்த வெக்டர் அல்ஜீப்ரா சாப்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் கண்டிப்பாக விட்டுறாதீங்க, அது எதுவுமே இல்லை. அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நீங்கள் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஏபி போட்டு நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டியதான். 42A பார்க்குறீங்க, ஸோ அந்த 42A ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நாப்பியர்ஸ் ஃபார்முலா, ஸோ அதே மாதிரி ஃபார்முலாலேருந்து ஒன்று வந்துடும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி. 43B ரொம்ப இம்பார்ட்டண்ட். 44A ஐ திங்க் எதுவுமே இல்லை, அது ப்ரூவ் பண்ணுறது தான். அதே மாதிரி 45Aவும் திரும்பி இம்பார்ட்டண்ட், அதுவும் ஈக்குவல் டு 8ABC தான் காட்டணும், அது ரொம்ப ஈஸி. ஸோ அது நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் நார்மல் மேட்ரிக்ஸ் தான் அதெல்லாம். 46A வெக்டர் அல்ஜீப்ரா பார்த்துக்கோங்க. 46Bயில் செகண்டு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம், அந்த செம்மான செகண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து நான் எல்லா கொஷின் பேப்பருமே பார்க்குறேன். 47A B ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. எதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.